தமிழ் கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் மிக முக்கியமான பகுதியை தான் பார்க்க இருக்கிறோம். இதிலிருந்து கண்டிப்பாக வினாக்கள் இடம்பெறும். அதாவது ஒரு வினாவாதும் கண்டிப்பாக வரும். பார்த்திங்கன்னா, அதாவது ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் என்ற பாடல் வரி எந்தில் இடம்பெற்றுள்ளன்னு கேட்கலாம், இல்லை ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அதைத்தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இதை முழுவதும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், இந்த பாடலையும் பொருள் விளக்கத்தையும் முழுவதும் தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த வினாவிற்கு சரியாக பதிலை கொடுக்கலாம். அதாவது பாடல் என்ன? நல்வழி. நல்வழியில் இரண்டாவது பாடல், ஆசிரியர் ஔவையார். பாடலை பார்க்கலாம். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த சொற்களுக்கான பொருளை படித்தோம் என்றால் நமக்கு மிக எளிதாக இந்த பாடல் புரியும். பாருங்கள், சாற்றுங்கால் அப்படின்னா சொல்ல போனால், வலுவா தவறாத, நெறி நல்வழி, முறையின் முறையோடு, மேதினி அப்படின்னா பூமி, இட்டார்னா தருவோர் கொடுப்போர், மற்றவங்களுக்கு கொடுப்போர் பகிர்ந்தளிப்பவர். அடுத்து இடாதோர்னா கொடுக்காதவங்க, தராதோர். அடுத்து பட்டாங்கு அப்படின்னா நீதி நூல்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாடல் எளிமையாக புரியும். அதாவது என்ன சொல்கிறார் ஔவையார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் ஜாதி நம்ம சண்டை போட்டுருக்கோம்ல, அதுக்கு பதில் அப்போவே சொல்லி வச்சுருக்காங்க. அந்த உலகத்தில் ரெண்டு ஜாதி தான். அதாவது மற்றவங்களுக்கு கொடுப்பவர் மேலோர், அதாவது ஒரு ஜாதி என்னும், மற்றவங்களுக்கு கொடுக்காதவங்கள கீழே உள்ள ஜாதி அப்படின்னு ரெண்டு ஜாதி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ சண்டை போடுற மாதிரி அந்த ஜாதி இந்த ஜாதிலாம் கிடையவே கிடையாது. இந்த பாடலை படிக்கிற நாம் யாவரும் அதாவது ஜாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு தேர்விற்கு நமக்கு இது பயன்படும். பாருங்கள், அதாவது திரும்பவும் பாடலை பார்க்கலாம். இப்பொழுது நன்றாக புரியும். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால்னு சொல்லுங்கால். ஜாதி இரண்டு தான் இருக்குது. சொல்லப்போனால் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நீதி வலுவாமல் நெறிமுறையின், நீதி வலுவா நெறிமுறையின் அப்படின்னா, நம்ம எந்த காரியத்தில் நமக்கு எக்ஸாம் எழுதி போட்டித் தேர்வு, அதாவது டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதி நாம் வேலைக்கு சென்றாலும் கூட அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதி வலுவாமல் நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நீதி வலுவாமல் இருந்து முடிந்தால் நம்மிடம் அதாவது இருக்கும் பொருள் செல்வத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம செலெக்ஷன் ஆகி வேலைக்கு போனோம், ஒரு அதிகாரி ஆனோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ நாம் நீதி வலுவாமல் இருக்கணும். அப்போ நம்ம பெரிய ஜாதி. நீதி வலுவி லஞ்சம் வாங்கி அப்படி இருந்தால் அது இதில் எடுத்துக்கலாம்னா கீழ் ஜாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் பாருங்கள், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பட்டாங்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், நீதி நூல்கள் இல்லையா? சரி, இப்போ அடுத்து பொருள் நம்ம தெளிவாக இன்னும் வாசிக்கலாம். உலகத்தில் 2 வகையான ஜாதியினர் தான் உள்ளனர். ஒருவர் நீதி தவறாது நல்வழியில் வறியவர்க்கும் இயலாதோர்க்கும் முதியோர்க்கும் ஈகி மனங்கொண்டு அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் நல்ல குணம் படைத்த மேலோர். மற்றொருவர் தன்னிடம் உள்ளவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து உதவாத கீழோர். இவையே பட்டாங்கு எனப்படும் நீதி நூல்களில் குறிப்பிட்டுள்ளபடி 2 ஜாதிகள். இந்த கால சூழலில் நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு எது இல்லைனாலும் நம்ம செய்கிற வேலை, ஒரு வேலை ஒரு விஓஓ, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அந்த பதவிக்கு போனால் ஒரு ஏழ்மைப்பட்ட நிலையிலோரத்தங்க நம்மகிட்ட ஒரு சர்டிஃபிகேட் கேட்டு வராங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல நம்முடைய வேலையை சரியாக நீதி தவறாது செய்ய வேண்டும், லஞ்சம் வாங்காமல். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஆனோம் அப்படின்னா அந்த ஆசிரியருக்குரிய பணியை நாம் அறப்பணி போல் செய்ய வேண்டும். அற்புத பணியாக நினைத்து நாம் நீதி தவறாமல் ஒவ்வொரு நிமிடத்தையும் மாணவர்களுக்காக வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டும். மாணவருடைய முன்னேற்றத்திற்காக தான் நீதி தவறாது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் தமிழ் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.